தனித்தமிழ் ஈழம் விரைவில் அமைந்திட ஐநா மன்றம் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் பொது வாக்கெடுப்பினை விரைவில் நடத்திட வேண்டும் என திமுக தலைவர் கலைஞர் தலைமையில் இன்று நடைபெற்ற டெசோ கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு இந்திய பேரரசு எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. திமுக தலைவர் கலைஞர் தலைமையில் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இலங்கை தமிழர் பிரச்சினை குறித்து தமிழ் ஈழம் ஆதரவாளர்களின் சார்பில் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன், திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன், திராவிட இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் திரு சுப வீரபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான அமைப்பு ஒன்று மீண்டும் உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்புக்கு முன்பு போலவே தமிழ் ஈழம் ஆதரவாளர் அமைப்பு என்று தமிழிலும், தமிழ் ஈழம் சப்போர்டர்ஸ் ஆர்கனைசேஷன் டெசோ என்று ஆங்கிலத்திலும் பெயர் சூட்டப்பட்டது. இந்த அமைப்பிற்கு கலைஞர் தலைவராகவும் பேராசிரியர் அன்பழகன், கி வீரமணி, சுப்புலட்சுமி ஜெகதீசன், சுப வீரபாண்டியன் ஆகியோர் உறுப்பினர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இக்கூட்டத்தில் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஐநா விசாரணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரின் இறுதிக்கட்டத்தில் இலங்கை ராணுவம் 40,000க்கும் அதிகமான அப்பாவி தமிழர்களை குண்டு போட்டு கொன்றதோடு போர்க்கைதிகளை கொடூரமாக சுட்டு அழித்தது என்றும் வீராங்கனைகள் பலாத்காரம் செய்யப்பட்டனர் என்றும் கூறியிருப்பதாக தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. போர் முடிந்த பிறகு தமிழர் பகுதிகளை சிங்கள ராணுவம் ஆக்கிரமித்திருக்கிறது. இந்து கோவில்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் இஸ்லாமிய மசூதிகள் புத்த விகாரங்களாக மாற்றப்படுவதையும் தீர்மானம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் தனி ஈழம் அமைவதற்கு தமிழர்கள் மத்தியில் ஜனநாயக முறையில் பொது வாக்கெடுப்பு நடத்தி முடிவு செய்யப்பட வேண்டும் என்பதே இலங்கை தமிழர்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டுள்ளவர்களின் கருத்தாக உள்ளது. அதன் அடிப்படையில் இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு மற்றும் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று டெசோ தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. அதே சமயம் தமிழர் பகுதிகளில் குடியேறியுள்ள சிங்களவர்களுக்கு வாக்குரிமை வழங்கக்கூடாது. பொது வாக்கெடுப்பு அடிப்படையில் தமிழ் ஈழம் அமைவதற்கு ஐக்கிய நாடுகள் மன்றம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதற்கு தேவையான ஒத்துழைப்பினையும் ஆதரவினையும் இந்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஈழத் தமிழர்களின் நலனுக்காக திமுக தொடர்ந்து போராடி வருவதாக திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார். டெசோ கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த கலைஞர், இலங்கை தமிழர்களுக்காக ஆட்சியையே இழந்த இயக்கம் திமுக என்றார். தற்போது ஆட்சியை இழந்துவிட்ட காரணத்தால் டெசோ அமைப்பை உருவாக்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர், இலங்கை தமிழர்களுக்காக பல்வேறு அறவழி போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருவதையும் சுட்டிக்காட்டினார். ஆட்சியில இருக்கும் மூலம் இலங்கை தமிழர்களுடைய உரிமைக்காக, நல்வாழ்வுக்காக வாழாடி இருக்கிறோம், போராடி இருக்கிறோம், செயல்பட்டிருக்கிறோம். அதன் அடிப்படை என்ற பெயரால் இலங்கையிலே தமிழர்கள் அழித்து ஒழிக்கப்பட்ட போது அந்த அமைப்படைக்கு இந்தியாவில் அளித்த வரவேற்புக்கு செல்ல மறுத்த முதலமைச்சர் நான் தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதிக்கட்ட போரின் போது கனரக ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம் என்று இலங்கை அதிபர் ராஜபக்சே அறிவித்ததை மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தம்மை சந்தித்து தெரிவித்ததுடன் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஆகியோரும் தமக்கு அளித்த உறுதியை மீறி தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கலைஞர் தெரிவித்தார். நம்ப வைத்து பிறகு ஏமாற்றுவது இலங்கை அதிபராக இருக்கிற ராஜபக்சே அவர்களுடைய வாடிக்கையாகிவிட்ட காரணத்தால் பல்லாயிரக்கணக்கான தமிழர்களுடைய உயிர்கள் பலியாகிறான். எனவே அந்த போராட்டம் நடைபெற்ற போது
போர்த் என்றால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது சகஜம்தான் என்று சொன்னவர்களைப் போல நாங்கள் சொன்னதில்லை. சிங்கள வெறியர்களின் போராட்டத்திற்கு நாங்கள் என்றைக்கும் துளி அளவு ஆதரவும் தந்ததில்லை. மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவதாகவும் கலைஞர் தெரிவித்தார். இலங்கை பற்றிய தீர்மானத்தை எல்லா நாடுகளும் ஆதரித்த போது இந்திய நாடு சற்று தாமதமாகத்தான் தன்னுடைய முடிவை சொன்னது. அதை வலியுறுத்தி அந்த தீர்மானத்தை ஆதரிப்பதற்கு இந்திய அரசினுடைய ஒப்புதலை உருவாக்குவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முயற்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தமிழ் ஈழம் தொடர்பாக மக்களிடம் பிரச்சாரம் செய்வதுடன் மாநிலம் முழுவதும் ஆதரவு திரட்டப்படும் என்று குறிப்பிட்ட கலைஞர் தமிழ் ஈழத்தை பெறுவதற்கு ஜனநாயக வழிமுறைகளை பின்பற்ற முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இப்பிரச்சனையில் மத்திய அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கலைஞர் கேட்டுக் கொண்டார்.